பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன. தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள். இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஒரு யூடியூப் வீடியோ. அதோட தலைப்பு இறைச்சி. ஆனா அது வெறும் சாப்பாட்டை பத்தி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற நம்ம பழக்க வழக்கங்கள், சமூக பார்வைகள்னு நிறைய பேசுது. வாங்க அதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக அலசுவோம். ஆமா. அந்த வீடியோவோட ஆரம்பமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இறைச்சின்னா நம்ம உடனே கறி, மாமிசம் தான் நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு பாட்டோட கரு, ஒரு விஷயத்தோட மூலம், ஏன் நம்ம உடம்பு கூட ஒரு வகையில இறைச்சி தான்னு பல அர்த்தம் இருக்குன்னு சொல்லுது. ஒரு வேர்க்கடலைய கூட ஒரு உடல் மாதிரி பார்க்கலான்னு ஒரு கோணம் சொல்றாங்க. ஓ, அப்படியா? அப்போ இறைச்சிங்கிற வார்த்தையோட அர்த்தமே மாறி ஒரு குறிப்பிட்ட உணவை மட்டும் குறிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? இந்த அர்த்த வேறுபாடு, அப்புறம் இந்த சைவம் அசைவம், அதாவது செடி கொடி சாப்பிட்றவங்க கறி சாப்பிட்றவங்கன்னு பிரிஞ்சது, இதுக்கெல்லாம் எப்படி தொடர்புன்னு அந்த வீடியோ சொல்லுது. அந்த வீடியோவோட ஒரு வாதம் என்னன்னா, ஆரம்பத்துல எல்லாம் இப்படி கராரான உணவு பழக்கம் இல்ல. ஏதோ தற்செயலா நெருப்புல வெந்த ஒரு மிருகத்தோட கறி, இல்ல அந்த வீடியோ சொல்ற மாதிரி ஒரு வேர்க்கடலைன்னு வச்சுக்கோங்க. அதோட சுவை தெரிஞ்ச பிறகு மாமிசம் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம். போக போக இதுவே சமூக பழக்கமா, ஏன் சில பிரிவுகளுக்கு கூட காரணமா இருந்திருக்கலான்னு அப்படி ஒரு கருத்தை முன்வைக்குது. சரி, பிரிவுகள்னு சொன்னீங்க. இந்த வீடியோல உணவு பழக்கத்தை வச்சு, குறிப்பா மாட்டுக்கறி சாப்பிடுறத வச்சு மனுஷங்கள எப்படி சாதிவாரியா கூட பிரிக்கிறாங்கன்னு பேசுது இல்லையா? இந்த சைவப்புள்ளன்னு ஒரு அடையாளம் உருவாகிறது. சில தலைவர்கள் இத ஒரு அரசியல் கருவியா பயன்படுத்துறாங்கன்னு அந்த வீடியோ சொல்லுது. கவனிச்சேன். ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த வீடியோவோட பெரிய விமர்சனமே அதுதான். உணவுங்கிறது நம்ம உயிர் வாழறதுக்கு தேவை. அத வச்சு ஒருத்தனை உயர்வு, இன்னொருத்தர தாழ்வுன்னு சொல்றதுல எவ்வளவு முரண்பாடு இருக்குன்னு காட்டுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மாடு புனிதம்னு சொல்ற அதே சமூகத்துல மாட்டு ஈரல்ல இருந்து சேர B12 டானிக் அது எவ்வளோ பேர் யூஸ் பண்றோம். ஆமா, அது தெரியாமலே கூட இருக்கலாம். அதே மாதிரி மாட்டுத்தோல்ல செஞ்ச செருப்பு, பெல்ட் எல்லாம் மயில தெய்வமா கும்பிடுறோம். ஆனா அது பாம்ப சாப்பிடுறத பத்தி நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேக்குது. அதாவது நம்ம நம்பிக்கைக்கும் நம்ம நடைமுறைக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் அத சுட்டி காட்டுது. நிஜம்தான். இந்த முரண்பாடுகள்லாம் பார்க்கும்போது நம்மளோட தனிப்பட்ட தேர்வுக்கும் சமூகம் நம்ம மேல திணிக்கிற விஷயங்களுக்கும் நடுவுல நாம எப்படி இருக்கோம்னு யோசிக்க வைக்குது. மத்தவங்க சொல்றத அப்படியே நம்பாம நாமளே கொஞ்சம் யோசிக்கணும்னு அந்த வீடியோ சொல்ல வருது போல. ஆனா சில கருத்துக்களையோ தலைவர்களையோ அந்த வீடியோ கொஞ்சம் கடுமையா பைத்தியம்னே சொல்லுது. அது அந்த வீடியோவோட கருத்து இல்லையா? நாம அதை அப்படியே ஏத்துக்கணும்னு இல்ல. ஆமா, அந்த வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் காட்டமா இருக்கலாம். அது அவங்களோட பார்வை. ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உண்மையான சைவம்னா என்ன? அது சில வகை சாப்பாட்ட ஒதுக்குறது மட்டும் இல்ல, நம்ம அகந்தைய, அந்த நான்கிற எண்ணத்தை விடுறது தான் ஒரு தத்துவ பார்வையும் இருக்குன்னு சொல்லுது. ஓ, அப்படியா? திருக்குறள்ல கூட புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல? ஆமா. அதுக்கு நேரடியா கறிய மறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லாம, புலன்களை அடக்கி அளவா சாப்பிடுறது தான்னு ஒரு விளக்கத்தையும் அந்த வீடியோ குடுக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசுற இந்த வீடியோவோட மையமான செய்தி என்ன? சுருக்கமா சொல்லணும்னா சொல்லப்போனா, அந்த வீடியோவோட அடிநாடை என்னன்னா, இறைச்சிங்கிறது அடிப்படையில ஒரு உணவு, இல்ல ஒரு பொருள். நாம தான் அதுக்கு மேல சைவம், அசைவம்னு லேபல் ஒட்டி, சிலத புனிதம், சிலத தீட்டுன்னு பாக்குறோம். இந்த உணவு பழக்கத்தை மட்டுமே வச்சு மனுஷங்கள தரம் பிரிக்கிறது, இத அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துறது, இதெல்லாம் சரியில்லைங்கிறது தான் அந்த வீடியோவோட அழுத்தமான வாதம்.
இது நம்மளோட சில ஆழமான நம்பிக்கைகளையே கேள்வி கேக்குது. உண்மையிலேயே ரொம்ப யோசிக்க வைக்குது. சரி, இதெல்லாம் கேட்குற உங்களுக்கு என்ன தோணுது? நேயர்களுக்கு? ஆமா. உங்கள சுத்தி உணவு பத்தி எவ்வளவோ சொல்றாங்க இல்லையா? இது நல்லது, இது கெட்டது, இது புனிதம், இது பாவம்னு. இந்த மாரி கருத்துக்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களோட சொந்த உணவு தேர்வையும், நீங்க மத்தவங்கள பாக்குற விதத்தையும் பாதிக்குதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோவோட பார்வையில பார்த்தா, உணவுங்கிறது ரொம்பவே தனிப்பட்ட ஒரு விஷயம். நம்ம தேவை, நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு என்ன புடிக்குது, இதையெல்லாம் சார்ந்தது. இதை தாண்டி உணவோட பேர்ல மனுஷங்க நடுவுல வர்ற வேறுபாடுகள பத்தி இன்னும் ஆழமா யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம். நன்றி. தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.